வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆச்சரியங்கள் நிறைந்த மர்ம பிரதேசங்கள் சிலவற்றை பற்றி பார்க்கலாம். உலகமானது பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னுள் கொண்டு இயங்குகிறது. ஆதி மனிதனின் வாழ்க்கை முதல் தற்கால மனிதனின் வாழ்க்கை வரை எத்தனையோ நவீன மாற்றங்களை கண்டு கடந்து சென்றாலும் அறிவியலுக்கும் விஞ்ஞானத்திற்கும் விடை கிடைக்காத பல கேள்விகள் இன்னமும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் தான் மர்மமான பிரதேசங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையில் முதலாவது எல்லஸ்ட் பொஸ்னியா பிரமிட் மலை. 2005ஆம் ஆண்டளவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மலையானது எகிப்திய பிரமிட் வடிவம் கொண்டு காணப்படுகிறது. இந்த இடத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்ட ஆய்வாளர்கள் இந்த மலையானது 25,000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் என தெரிவிக்கிறார்கள். இது இயற்கை மலை போலவே அமைந்திருந்தாலும் அதன் நேர்த்தியான தோற்றமானது அனைவராலும் ஆச்சரியமாகவே பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு நேர்த்தியானதொரு தோற்றத்தில் ஒரு மலை எப்படி உருவாகி இருக்க முடியும் என பல ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள். இந்த வரிசையில் அடுத்தது ஸ்டோன்ஹெஞ்ச். இங்கிலாந்தின் வில்ட்ஷைர் என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த இடமானது வரலாற்றுக்கு முந்தைய நினைவு சின்னங்களில் ஒன்றாக விளங்குகிறது. கற்களை அடுக்கி வைத்த வண்ணம் கம்பீரமாய் நிற்கும் இதன் தோற்றம் அனைவராலும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. 13 அடி உயரமான கற்களுக்கு மேல் 13 அடி உயரம் கொண்ட கற்கள் படுக்கையாக காணப்படுகின்றது. இக்கற்கள் சுமார் 25 தொன்களுக்கு மேல் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் இது கிமு 2000 முதல் 3000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கட்டமைப்பானது எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என இன்றளவும் அறிந்து கொள்ள முடியாத மர்மமாகவே இருக்கிறதாம். அடுத்து மெக்சிகோ தாஹோஸ்கம் காணப்படுகிறது. மெக்சிகோ நாட்டில் உள்ள தாஹோஸ் கிராமமானது விசித்திரமானதொரு சத்தத்தினை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறதாம். இந்த சத்தமானது அந்த பகுதியின் அடிவானத்தில் இருந்து வருவதாக சிலர் சொல்லுகிறார்கள். தூரத்தில் ஒரு வாகனத்தின் என்ஜின் இயங்குவது போல இந்த சத்தத்தை உணர்கிறார்களாம் அந்த பகுதி மக்கள். ஒலி அதிர்வெண்களை ஆய்வு செய்யும் பலரால் இந்த பகுதியில் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரும் இந்த சத்தத்திற்கான காரணம் என்னவென இன்றளவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த வரிசையில் அடுத்தது நாஸ்கா மர்மக்கோடுகள். தென் அமெரிக்காவின் பேரு நாட்டில் உள்ள நாஸ்கா எனும் இடத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பில் வரையப்பட்டுள்ள கோடுகள் தான் நாஸ்கா மர்மக்கோடுகள். இந்த இடத்தினை சுற்றியுள்ள சில கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித குடியேற்றங்கள் எதுவுமே இல்லையாம். மிகப்பெரிய வெட்டவெளிகளில் மிக நேர்த்தியாக வரையப்பட்டுள்ள இந்த சித்திரங்களும் கோடுகளும் தான் உலகின் அதிக மர்மங்கள் நிறைந்த இடங்களில் முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது. இவை 6ஆம் நூற்றாண்டின் காலப்பகுதிகளில் விசித்த நசுகா நாகரீக மக்களால் வரையப்பட்டது என நம்பப்பட்டாலும் வழக்கம் போல இது வேற்று கிரகவாசிகளின் விமானங்களுக்காக வரையப்பட்ட கோடுகள் என்றும் சிலரால் சொல்லப்படுகிறது. இப்படியாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இது யாரால் எதற்காக வரையப்பட்டது என இன்றளவும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த ஓவியங்களையும் கோடுகளையும் விமானத்தில் இருந்து மட்டுமே முழுமையாக பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மர்ம பிரதேசங்களில் அடுத்தது பெருவயிறு மலை அல்லது பானை வயிறு மலை காணப்படுகிறது. உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களில் மிக பழமையானதாக கருதப்படுவதுதான் பெருவயிறு மலை. இது துருக்கி நாட்டின் சான்லியூர்பா மாகாணத்தில் அமைந்திருக்கிறது. இதனை துருக்கி மொழியில் பொட்பெல்லி ஹில் என்று அழைப்பார்கள். பானை வயிறு மலை என்று அழைக்கிறார்கள். இது சுமார் கிமு 8000 என்ற காலகட்டமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். தொழில்நுட்பம் என்ற வார்த்தை கூட உருவாகாத அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படைப்பு எப்படி சாத்தியம் என பல விஞ்ஞான ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஏராளமான கோட்டு சிற்பங்களாக வேட்டையாடும் வழிமுறைகள் இங்குள்ள தூண்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளமை இதன் சிறப்பம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. பல ஆய்வுகளின் பின்னரும் இந்த வழிபாட்டு தலம் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப மர்மம் இன்றளவும் அறியப்படாதவைகளில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.